வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மத்திய ஆப்பிரிக்காவில் மட்டுமே வாழ்கிற நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவான போனோபோஸ். இதுங்க நம்மளோட டிஎன்ஏவில் பெரும்பாலான பகுதியை ஷேர் பண்ணிக்கிறதால நம்மக்கிட்ட இருக்க நிறைய பழக்கங்கள் இதுங்ககிட்டையும் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று மேட்டிங் ஹேபிட்ஸ். மற்ற எந்த பிரைமேட்டை விடவும் போனோபோஸோட மேட்டிங் ஹேபிட்ஸ் தான் ஹியூமன்ஸோட அதிகமாக ஒத்து போகுது. அப்படி போனோபோஸோட மேட்டிங் ஹேபிட்ஸ் உட்பட அதுங்க எப்படி உருவாச்சு, சிம்பன்சிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இதனோட சமூகம் எப்படி செயல்படுது, எந்த அளவுக்கு இதுங்க புத்திசாலியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி போனோபோஸ் பற்றி 8 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய ஆப்பிரிக்காவோட காங்கோ ஆத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்க காடுகளில் மட்டும்தான் போனோபோஸ் வாழுது. கூட்டமாக வாழ்கிற இதுங்க 4 காலில் நிற்கும் போது ஹெட்ல இருந்து பேக்கு வர 70 to 83 சென்டிமீட்டர் நீளம் வர இருக்கும். நிமிர்ந்து நிற்கும் போது கிட்டத்தட்ட 4 அடி உயரம் வர இருக்கும். மேக்ஸிமம் 60 கிலோ எடையும் இதுங்க ரீச் பண்ணும். நம்மளை விட சைஸில் சின்னதாக இருந்தாலும் நம்மளை விட இதுங்க 2 மடங்கு வலிமையானது. காலை விடிஞ்சதுனாவே ஒரு பெரிய கூட்டம் சின்ன சின்ன குழுவாக பிரிஞ்சு உணவு தேட ஆரம்பிச்சிடும். உணவை கண்டுபிடிச்சாச்சுன்னா சத்தம் போட்டு மற்ற மெம்பர்ஸை கூப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடும். இதோட உணவில் பாதிக்கு அதிகமாக பழங்கள் தான் இருக்குது. அது தவிர மற்ற சின்ன குரங்குகள், அணில்கள், சின்ன மான்கள் போன்ற விலங்குகளை கூட்டாக சேர்ந்து வேட்டையாடியும் சாப்பிடும். தேன், இலை, மண்புழு, கம்பளி பூச்சி அப்படின்னு இதோட உணவு பட்டியல் இன்னும் நீண்டுக்கிட்டே போகும். நல்லா சாப்பிட்டாச்சுன்னா சூரியன் மறைய போகிற நேரத்தில் மரத்தில் சின்ன குழுவாக சேர்ந்து இலைகளையும் கிளைகளையும் யூஸ் பண்ணி ஒரு பெட்டை உருவாக்கி அதில் தூங்கும். அதுங்க பக்கத்துலேயே தூங்குறதால லெப்போர்ட், மலைப்பாம்பு மாதிரியான பிரிடேட்டர்ஸ்ல இருந்து ஒன்று சத்தம் போட்டு எச்சரிச்சிக்கும். தாவரங்களோட மருத்துவ குணங்கள் கூட இதுங்களுக்கு தெரியும். வழக்கமாக சாப்பிடாத இலை, வேர்களை இதுங்க சாப்பிடுதுன்னா ஏதோ ஒரு நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக்க இப்படி பண்ணுதுன்னு அர்த்தம். இதனாலேயே இதுங்களால காடுகளில் 20 வருஷம் வரை வாழ முடியுது. 8 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மனித மூதாதையர்கிட்ட இருந்து சிம்பன்சி தனியாக பிரிஞ்சுது. சிம்பன்சிக்கு நீச்சல் தெரியாததால காங்கோ ஆறால தனியாக பிரிஞ்ச ஒரு சிம்பன்சி குழு காலப்போக்கில் பரிணாம மாற்றம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி சிம்பன்சில இருந்து போனோபோஸ்ங்கிற ஒரு தனி இனம் உருவானது. இதனால தான் இப்போ காங்கோ ஆத்தோட தெற்குல போனோபோஸும் வடக்குல சிம்பன்சியும் வசிக்குது. ஆனால் இது நமக்கு தெரியாமல் போக 1933 வரை போனோபோஸை சிம்பன்சியோட கிளை இனமாக நம்ம நினச்சோம். அதுக்கப்புறம் தான் போனோபோஸ் ஒரு தனி இனம்னு நமக்கு தெரிய வந்தது. போனோபோஸ் சிம்பன்சியோட கிளை இனமாக கருதப்பட்ட காலத்தில் சிம்பன்சியை விட போனோபோஸ் ஒல்லியாக இருந்ததால் அது பிக்மி சிம்பன்சின்னு அழைக்கப்பட்டது. ஆனால் இது ஒரு தனி இனம்னு தெரிஞ்சா பிறகு போனோபோன்னு பேர் வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் இதுங்களை நல்லா ஊத்து பார்த்தா சில வித்தியாசங்கள் வெளிப்படையாக தெரியும். சிம்பன்சியை கம்பேர் பண்ணும்போது போனோபோக்கு ஒல்லியான உடம்பும், சின்ன தலையும், வட்டமான தோள்பட்டையும், நீண்ட கை கால்களும், உடம்பு ஃபுல்லாக கருப்பு நிறமும் இளஞ்சிவப்பு உதடும் இருக்கும். ஆனால் உயரம் ஒரே மாதிரி தான் இருக்கும். தோற்றத்தில் மட்டும் இல்லை, நடத்தையிலையும் இதுங்க ரொம்ப வித்தியாசமானது. ரொம்ப ஆக்ரோஷமான சிம்பன்சிஸ் கடுமையான ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். ஒரு பிரதேசத்தை கிரியேட் பண்ணி வாழ்கிற இதுங்க எல்லைக்குள்ள மற்ற கூட்டத்தோட சிம்பன்சி வந்தால் கொலை கூட பண்ண தயங்காது. ஆனால் போனோபோக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. நாடோடியா ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு ஜாலியாக வாழும். ரொம்ப ரேராக தான் போனோபோஸ் கடையில் சண்டை நடக்கும். சிம்பன்சியை விட போனோபோஸ் அதிகமாக நிமிர்ந்து நடக்கும். ஆனால் இதுங்களோட வீக்னஸ் என்னன்னா, சிம்பன்சியை விட ஞாபக சக்தியும் கருவிகளை பயன்படுத்துகிற திறமையும் போனோபோக்கு கம்மியாக இருக்கும். பட் இதை பற்றிலாம் அதுங்க கவலையே படாது. சிம்பன்சியை கம்பேர் பண்ணும்போது போனோபோஸ் அமைதியை விரும்புகிற ஒரு பிரைமேட். சிம்பன்சியில் ஒரு கூட்டம் வேற ஒரு கூட்டத்தோட மெம்பரை பார்த்துருச்சுன்னா அதை அடித்து கொல்லாமல் விடாது. ஆனால் போனோபோஸ் எதிரி கூட்டத்துக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கும். மோஸ்ட்லி போனோபோஸ் எதிரி கூட்டத்தோட மெம்பரை மீட் பண்ணும்போது இணைச்சேர்க்கை மூலமாக தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும். கேட்காமலே உணவை ஷேர் பண்ணிக்கிற பழக்கமும் இதுங்க கிட்ட இருக்கு. தான் கூட்டத்துக்குள்ள மட்டும் இல்லை, எதிரி கூட்டத்துக்கூடையும் இதுங்க உணவை ஷேர் பண்ணிக்கும். சிம்பன்சி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனக்கு பிறக்காத குட்டிகளை ஆல்ஃபான்னு கொன்னுடும். ஆனால் போனோபோஸ் கூட்டத்தில் தனக்கு பிறக்காத குட்டியை கூட இதுங்க தத்தெடுத்து வளர்க்கும். அது எதிரி கூட்டத்தோட குட்டியாக இருந்தாலுமே அதை தத்தெடுத்து வளர்க்கும். தான் இனத்தையே கொலை பண்ண தெரியாத ஒரே பிரைமேட்ஸ் போனோபோஸ் மட்டும்தான். மற்றபடி எல்லா பிரைமேட்ஸ் இனங்கள்லையும் கொலைகள் நடக்கும், இன்க்ளூடிங் மனிதர்கள் உட்பட. எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றதான் போனோபோஸோட வாழ்க்கை தத்துவம். ஆனால் சில நேரங்களில் ரொம்ப ரேராக கூட்டத்துக்கு வெளியேவும் உள்ளேயும் சண்டைகள் நடக்கும். இதுங்களுக்கு இடையில் சில சிசு கொலைகளும் பதிவாகியிருக்கு. ஆனால் இதுங்க மோஸ்ட்லி அமைதியை தான் விரும்புது. போனோபோஸ் மனிதர்களோட டிஎன்ஏவில் 98.7% பகிர்ந்துக்குது. இதனால இதுங்க பல விஷயங்களை நம்மள மாதிரியே புத்திசாலியாக இருக்கு. சில விஞ்ஞானிகள் சிம்பன்சியை விட போனோபோஸ் தான் புத்திசாலின்னு சொல்கிறாங்க. மற்ற ஏப்ஸ் மாதிரியே தன்னைத்தானே அடையாளம் கண்டுக்கிற சுய விழிப்புணர்வு இதுங்க கிட்ட இருக்கு. அதாவது கண்ணாடியில் தெரிகிற உருவம் தன்னோட உருவம் தான்னு தன்னைத்தானே அறிஞ்சிக்கிற பண்பு இதுக்கு இருக்கு.
இதுங்க ஒன்றுக்கு ஒன்று குரல் வழியாக பேசிக்குது. ஆனால் அதுக்கான அர்த்தம் நமக்கு தெரியல. ஆனால் சில பேர்த்தால இதுங்க பேசுகிற சைகை லாங்குவேஜை புரிஞ்சிக்க முடியுது. லெக்சிகிராம்ங்கிற விலங்குகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழியை பயன்படுத்தி கான்ஸுங்கிற ஒரு போனோபோக்கு மொழி பயிற்சி கொடுக்கப்பட்டது. இந்த ட்ரைனிங்கில் அதால் 500க்கும் அதிகமான ஆங்கில வார்த்தைகளை சொல்ல முடிஞ்சுது. 3000க்கும் அதிகமான வார்த்தைகளை புரிஞ்சிக்கவும் முடிஞ்சுது. கரையான புத்துல இருந்து கரையான்களை வெளியே எடுக்க குச்சிகளை யூஸ் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் இதுங்களுக்கு கருவிகளை பயன்படுத்தவும் தெரிஞ்சிருக்குங்கிறது உறுதியாகுது. இப்படி அதீத ஞாபக சக்தியும் கருவிகளை பயன்படுத்துகிற திறனும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் சேர்ந்து செயல்படுற அதனோட ஒற்றுமையும் அதுங்களை ரொம்ப புத்திசாலியாக்குது. உதாரணத்துக்கு பாசிகளை பஞ்சா யூஸ் பண்ணி சொட்டு நீரை உறிஞ்சி குடிக்கிறது, பெரிய இலையை மழைக்கு கொடையாக யூஸ் பண்ணுறது, பல்ல க்ளீன் பண்ண குச்சியை ஷார்ப்பாக்குறது அப்படின்னு இந்த மாதிரி. போனோபோஸ் வாழ்கிற ஆப்பிரிக்காவோட காங்கோ காடுகளில் உணவுக்கு பஞ்சமே இருக்காது. எல்லா இடத்துலையும் உணவு சரிசமமாக கிடைக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட எல்லையை கைப்பற்றுறதுக்கோ கூட்டணி அமைச்சு அதை தக்க வச்சுக்கிறதுக்கோ இங்கே தேவையில்லாமல் போயிடுது. இதனால் சிம்பன்சி மாதிரி போனோபோஸ் பிரதேசத்தை கிரியேட் பண்ணி வாழாது. ஆல்மோஸ்ட் நாடோடி வாழ்க்கையை தான் வாழும். ஒரு பெரிய கூட்டத்தில் 100 மெம்பர்ஸ் வரை இருக்கும். வழக்கத்துக்கு மாறா எந்த ஒரு மனித குரங்கு கூட்டத்திலையும் இல்லாத வகையில் போனோபோஸ் கூட்டத்துக்கு ஒரு பெண் தலைவியாக இருக்கும். கூட்டத்தோட மொத்த கண்ட்ரோலும் அந்த பெண் கிட்ட தான் இருக்கும். கூட்டத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்துறதும் சண்டையில் சமாதானம் பண்ணுறதும் உணவை தேடி எந்த பக்கம் போகணும்னு முடிவெடுக்கிறதும் ஆல்ஃபா ஃபீமேல் தான். அதிகம் வயசான அனுபவம் நிறைஞ்ச மற்ற பெண்களை சேர்த்து கூட்டணி அமைக்க தெரிஞ்ச புத்திசாலியாக முடிவெடுக்கிற ஒரு பெண் தான் தலைவியாக மாறும். தலைவியோட பசங்களுக்கும் தலைவிக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்கப்படும். ஆண்களை விட பெண்கள் உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் பெண்கள் ஒரு குழுவாக சேர்ந்து வலிமையாக இருக்கிறதால போனோபோஸ் கூட்டத்தில் ஒரு பெண் தலைவியாக இருக்கு. அதுக்காக இங்கே ஆணோட பங்கு சுத்தமாக இல்லாமல் இல்லை. ஆல்ஃபா பெண்ணுக்கு அடுத்த நிலையில் ஒரு ஆல்ஃபா ஆணும் இருக்கும். ஆல்ஃபா பெண்ணுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுறது தான் ஆல்ஃபா ஆணோட முக்கிய வேலையாக இருக்கும். அதாவது உணவு கொண்டு வர்றது, கூட்டத்துக்கு பாதுகாப்பு வழங்குறது, கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறது, இதெல்லாம் தான் ஆல்ஃபா ஆணோட முக்கிய வேலையாக இருக்கும். ஆனால் ஆல்ஃபா ஆண் தன்னோட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணும்போது ஆல்ஃபா பெண் இன்னும் சில பெண்களை சேர்த்துக்கிட்டு ஆல்ஃபா ஆணை அடக்கி வைக்கும். ஸோ இங்கே எப்பவுமே குயினோட ஆட்சி தான் நடக்கும். எந்த மனித குரங்கை விடவும் அதிகமான அளவில் இனச்சேர்க்கையில் ஈடுபடுற ஒரே இனம் போனோபோஸ் மட்டும்தான். எதுக்கு எடுத்தாலும் இதுங்க மேட் பண்ணும். மற்ற போனோபோவை வாழ்த்துறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டை உருவாக்கவும் சண்டைக்கு அப்புறம் சமாதானம் பண்ணவும் கூட்டத்தில் தங்களோட நிலையை உறுதிப்படுத்தவும் சில நேரம் சாப்பிட்றதுக்கு கூட இதுங்க மேட்டிங்கில் ஈடுபடுது. இங்கே ஆண் பெண் இனச்சேர்க்கை மட்டும் கிடையாது. ஒரு ஆண் இன்னொரு ஆண் கூடையும் ஒரு பெண் இன்னொரு பெண் கூடையும் இணை சேரும். குட்டிகள் கூட வளர்ந்த போனோபோஸ் கூட மேட் பண்ணும். குட்டிகள் மற்ற குட்டிகள் கூடயும் இணை சேரும். 1/3 பங்கு இணை சேர்க்கை குட்டிகளுக்கு இடையில நடக்குது. மேட்டிங்கை பொறுத்தவரை தலைவியோட மகனுக்கு ராஜ வாழ்க்கை தான். தலைவி தான் மகனை நிறைய பெண்கள் கூட இணைசேர வைக்க ஹெல்ப் பண்ணும். தான் மகன் ஒரு பொண்ணு கூட இணைசேர நினைக்கும் போது அதுக்கு தடையாக எந்த ஆண் வந்தாலும் அதுக்கு எதிராக தலைவி சண்டை போடும். பையன் ஆசைப்படுற எந்த பொண்ணையும் மற்ற ஆண்கள் நெருங்க முடியாது. ஒரு ஃபீமேல் போனோபோ 30 நாளுக்கு ஒரு தாட்டி ஈஸ்டர்ஸ்க்கு வரும். 10 to 20 நாள் வரை ஈஸ்டர்ஸ் நீடிக்கும். சாதாரணமாகவே ஒரு ஃபீமேல் போனோபோவோட பிறப்புறுப்பான வெஜினா மனிதர்களை விட 3 மடங்கு பெருசாக இருக்கும். இதில் இது ஈஸ்டர்ஸுக்கு வந்துச்சுன்னா இன்னும் இது பெருசாக வீங்கி சிவப்பு கலராக மாறும். ஈஸ்டர்ஸ் பல நாள் நீடிச்சாலும் மேட்டிங் என்னவோ வெறும் 20 செகண்ட்ஸ் தான் நீடிக்கும். ஸோ கருத்தரித்தில் உறுதி பண்ண ஒரு ஃபீமேல் போனோபோ 2 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி மேட் பண்ணி ஈஸ்டர்ஸ் முடியும் போது 100க்கும் அதிகமான முறை பல ஆண்கள் கூட இணை சேர்ந்திருக்கும். போனோபோ கூட்டத்தில் பெண்கள் ஒரு குழுவாக செயல்படும். ஆனால் ஆண்கள் தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ கூட்டத்தில் பெண்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல். அதனால ஈஸ்டர்ஸ் நேரத்தில் அதுங்க எந்த ஆண் கூட இணை சேர விரும்புதோ அது கூட தான் இணை சேரும். மோஸ்ட்லி தங்களுக்கு அடிபணிச்சு போகிற ஆண்களை தான் பெண்களுக்கு பிடிக்கும். அதுக்கு கூட தான் மேட் பண்ண விரும்பும். வீராப்பா தெரிஞ்சா ஒன்றும் வேலைக்காகாது. அது சூஸ் பண்ண ஆணுக்கு விருப்பமே இல்லைனாலும் பெண்கள் அப்ரோச் பண்ணும்போது மேட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஒரு ஃபீமேல் போனோபோ கூட்டத்தில் இருக்க நிறைய மேல்ஸ் கூட மேட் பண்ணும். இதுக்கு காரணம் சிசு கொலையை தடுக்க. அதாவது மேட் பண்ண எல்லா ஆணும் பிறக்கிற குட்டி தனக்கு பிறந்ததுன்னு நினைக்கிறதால எல்லா ஆணும் அதை பத்திரமா பார்த்துக்க குட்டியோட பாதுகாப்பு அதிகமாகும். மேட்டிங் ப்ராசஸை எப்பவுமே பெண்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். லிப் டு லிப் கிஸ் கொடுக்குற மனிதர் அல்லாத பிரைமேட் போனோபோஸ் மட்டும்தான். ஃபேஸ் டு ஃபேஸ் பொசிஷனில் மேட் பண்ணுற 3 விலங்குகளில் இதுவும் ஒன்று. மற்ற 2 ஹியூமன்ஸும் கொரில்லாஸ்னா அது. இதை தவிர இதுங்க வாழ்வழி உடலுறவு உட்பட மாஸ்டர்பேட்லையும் ஈடுபடுது. இனச்சேர்க்கையை பொறுத்தவரை போனோபோஸை அடிச்சுக்க ஆளே கிடையாது. மேட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் போது ஒரு ஃபீமேல் போனோபோ கிட்டத்தட்ட 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். 8 மாதத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு குட்டியை பெற்றெடுக்கும். ரேராக சில நேரங்களில் 2 குட்டியை பெற்றெடுக்கும். ஃபஸ்ட்டு 3 மாதம் அம்மா விட்டு குட்டி பிரியவே பிரியாது. 6 மாதத்துக்கு அப்புறம் 1 மீட்டரும், 10 மாதத்துக்கு அப்புறம் 4 மீட்டரும், 3 வயசில் 10 மீட்டரும் அம்மா விட்டு விலகி இருக்கும். 4 வயசாச்சுன்னா அம்மா விட்டு மொத்தமாக பிரிஞ்சு தனியாக வந்துடும். குட்டி தன்னை விட்டு பிரிஞ்ச உடனே தாய் மறுபடியும் இணை சேர்க்கையில் ஈடுபடும். இப்படி ஒரு ஃபீமேல் போனோபோ 4.5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி மேட்டிங்கில் ஈடுபட்டு குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும்.
ஒரு வயசானாவே குட்டிகள் இனச்சேர்க்கையில் ஈடுபடும். ஆனால் இதனால் பிரெக்னன்சியை உண்டாக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு ஜாலிக்காக. 9 வயசு ஆன உடனே இளம் பெண்கள் கூட்டத்தை விட்டு வெளியேறி வேற ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்துடும். சேர்ற கூட்டத்தில் 14 வயசில் தாயாகிற தகுதியை அடைஞ்சி பல ஆண்கள் கூட இணை சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் குட்டியை பெற்றெடுக்கும் போது அந்த கூட்டத்தோட நிரந்தர உறுப்பினராக மாறிடும். தான் கூட்டத்துக்குள்ளே இணை சேர்றது தடுக்கிறதுக்காக ஃபீமேல்ஸ் இப்படி வெளியேறும். ஆனால் ஆண் குட்டிகள் எப்பவுமே தான் பிறந்த கூட்டத்தில் தான் இருக்கும். தான் அம்மாக்களுக்கு எப்பவுமே செல்ல பிள்ளையா இருக்கும். 4 வயசுலேயே இளம் ஆண்கள் அடல்ட் ஏஜ் அடைஞ்சு கூட்டத்தில் இருக்க பெண்கள் கூட இணை சேர ஆரம்பிக்கும். இதுதான் போனோபோஸோட ஒரு லைஃப் சைக்கிள். போனோபோஸோட உணவுல அதிகமான அளவுல பழங்கள் இருக்கிறதால அதிக விதைகளை பரப்பி காட்டை வளமாக்குறதுல இதுங்க முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு போனோபோ தான் வாழ்நாள் முழுக்க 9 டன் விதைகளை காடு ஃபுல்லா பரப்புது. இது காடை செழிப்பாக்குது. இப்படி நமக்கு ஹெல்ப் பண்ற போனோபோஸை நாம மோசமா நடத்துறோம். இறைச்சிக்காகவும் மருத்துவத்தில் பயன்படுற அதனோட உடல் பாகத்துக்காகவும் வேட்டையாடுறது, விவசாயம், வணிகம், சாலை அப்படின்னு மரங்களை வெட்டி அதனோட வீட்டை அழிக்கிறது, இதில் சில நோய்களும் உள்நாட்டு போர்களும் சேர்ந்து அதனோட எண்ணிக்கையை கடந்த 30 வருஷத்துல மோசமாக குறைச்சிருக்கு. இப்போ வெறும் 50,000க்கும் கம்மியான போனோபோஸ் மட்டுமே இருக்கிறதால இயற்கை பாதுகாப்பு அமைப்பான IUCN இதுங்களை அழிஞ்சு வர உயிரினங்கள் பட்டியலான ரெட் லிஸ்ட்ல சேர்த்திருக்கு. போனோபோஸ் வாழ்ற காங்கோவோட மொத்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியான சலோங்கா தேசிய பூங்கா மட்டும்தான் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கு. மற்ற இடங்களில் அதுங்க மோசமாக பாதிக்கப்படுது. இந்த பிரச்சனையோட சேர்ந்து 4.5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி இதுங்க குட்டி போடுறதால இதோட இனப்பெருக்க விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இன்னும் 55 வருஷத்தில் இதோட எண்ணிக்கை மோசமாக குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் சில அமைப்புகள் இதை பாதுகாக்க முயற்சியும் பண்ணுறாங்க. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத ஃபியூச்சரில் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போனோபஸ் பற்றி நான் சொன்னதில்ல உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.